இந்த செய்தியை வந்த போதே சிலர் அதில் ஒரு பதிவையும் போட்டிருக்கிறார்கள். இஸ்ரேலில் கட்டாய ராணுவ பயிற்சி இருக்கின்றது. கட்டாய ராணுவ பயிற்சி இருக்கிறது என்று சொன்னால் அங்கு வருபவர்கள் எல்லோரும் பயிற்சி பெற்றவர்களாகத்தான் இருப்பார்கள். இஸ்ரேலுக்கு இலங்கை வந்து பல நூறு பணியாளர்களை அனுப்பியிருக்கு. இப்போது இஸ்ரேல் வந்து தனது சுற்றுலா பயணிகளை இலங்கைக்கு அனுப்ப முற்பட்டு நிற்கின்றது. இப்ப இலங்கைக்கு வருகின்ற இப்ப 1000 பேர் வந்தாலும் அவர்கள் 1000 இஸ்ரேலியர்களாக இருந்தாலும் அவர்கள் 1000 இராணுவத்தினருக்கு சமனாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் கூறியது போல கிழக்கு மாகாணத்தில் அருகம்புடா வந்து அவர்களின் ஒரு ஆதிக்க புள்ளியாகத்தான் இருக்கின்றது. இஸ்ரேலை பொறுத்தவரையில் இஸ்ரேலின் நடவடிக்கைகளை மீறி இலங்கை அரசால் எதுவும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலையாகத்தான் இருக்கு. இப்ப மிலேனியம் சேலஞ்ச் உடன்பாட்டில் எவ்வாறு திருகோணமலையிலிருந்து கொழும்பை நோக்கி அமெரிக்கா ஒரு திட்டத்தை போட்டதோ, அது எவ்வாறு இந்தியாவால் முறியடிக்கப்பட்டிருந்ததோ, இப்போது இஸ்ரேலின் ஊடாக அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஒரு முயற்சியாகத்தான் இதனை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்று சொன்னால் இப்போது இந்தியா பலவீனம் அடைந்திருக்கின்றது. முன்னே போல இந்தியாவால் இதை எதிர்க்கக்கூடிய நிலையில் இந்தியா இல்லை என்பது தெளிவான ஒன்று. உங்களுக்கு தெரியும், செங்கோட்டையில் இடம்பெற்ற குண்டு வெடிப்புக்கும் போது கூட இந்தியா அமைதியாகத்தான் இருக்கின்றது. இந்தியாவால் எதுவும் செய்ய முடியாது. இந்திய வான்படையை பொறுத்தவரையில் இந்த ஆண்டு இந்திய வான்படைக்கு மிகவும் ஒரு என்ன சொல்வது, மிகவும் ஒரு நெருக்கடியான அல்லது காலகஷ்டமான ஆண்டாகத்தான் பார்க்கலாம். மே மாதம் கிட்டத்தட்ட 7 விமானங்களை இழந்திருந்தார்கள். அது மட்டுமல்லாது இந்த வாரம் துபாயில் இடம்பெற்ற வான் கண்காட்சியில் வந்து இந்தியாவின் 4.5 5ஆம் தலைமுறை விமானம் தேஜா M1 வந்து வீழ்ந்து நொறுங்கி இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு விமானத்தை கொண்டு போய் கண்காட்சியில் வைத்து விற்பனை செய்வதற்காக பிரச்சாரம் மேற்கொள்கின்ற இடத்தில் அது விழுந்து நொறுக்குவது என்பது அது ஒட்டுமொத்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் என்றுதான் சொல்லலாம். அதன் பிறகு ஆர்மேனியா வந்து இந்தியாவிடம் வாங்க இருந்த பல பில்லியன் டாலர்கள் பெறுமதியான கான்ட்ராக்டை கேன்சல் பண்ணி இருக்கின்றது. இப்ப எந்த பக்கத்தால பார்த்தாலும் இந்தியாவுக்கு படைத்துறை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் இந்தியா ஒரு பலவீனமான நிலையில் தான் இருக்கின்றது. அப்ப இது வந்து அமெரிக்காவுக்கு ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாக இருக்கின்றது. அமெரிக்காவாக இருக்கலாம், ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம், அல்லது நேட்டோ கூட்டமைப்பு என்று கூட சொல்லலாம். அப்ப இப்போது இஸ்ரேலியர்கள் அங்கு தாராளமாக செல்வதும், அமெரிக்கா அடிக்கடி பல உடன்பாடுகளை மேற்கொள்வதும், இந்த தற்போதைய அரசு வந்து எந்த ஒரு நிலையை எடுக்க முடியாமல் தத்தளிப்பதும், அதாவது உங்களுக்கு தெரியும் பொருளாதாரம், அதாவது டொனால்ட் ட்ரம்ப் இலங்கை மீது விதித்திருந்த பொருளாதார தடை, அந்த தடையில் கூட ஒரு முடிவை எட்ட முடியாத ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள்.